தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காரியாபட்டி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், சேலம் மாவட்டம் ஆத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு மாத காலமாக வெயில் அதிகமாக வாட்டி வைத்த நிலையில் ரொம்ப வெப்பம் அதிகமாகிச்சு. இதனால் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கி வெடிகாலம் நல்ல குளிர்ந்த காற்று மழை பெஞ்சிச்சு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடுமையான வெயில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதே மாதிரி பெஞ்சதுன்னா வெயிலோட தாக்கம் குறையும், மக்கள் போகிறதுக்கு இயல்பாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக கடுமையான வெயில் நிலவி வந்த நிலையில் காட்பாடி, சேன்பாக்கம், கேவி குப்பம், அணைக்கட்டு, பாகாயம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி, மணப்பாறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.